எங்க இருக்கு சொல்லுவாங்க எங்க இருக்கு உங்களுக்கு தெரியாது ரிசர்வ் ஃபாரஸ்ட் கணக்கு வந்து ஃபோட்டோவில் இருக்குது. நம்ம அதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் மேய்க்க அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு ஃபோட்டோ வயலேஷன் மீறி பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. நான் வந்து இல்லை நீங்க தானே சொன்னீங்க மேய்க்கலாம். நீங்க மேய்க்கல எந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து எல்லா காடுகளுக்கும் போகணும். உத்தரகாண்டில் நீங்கள் சொல்கிற பாதுகாக்கப்பட்ட புலிகள் காப்பவங்க ட்ரெடிஷனல் தொழில் தான் சார். அதர் தொழில் சட்டத்தோட தப்பை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. 19 வருஷமா தவறாக சொல்லி வச்சிருக்கீங்க இல்லை சார். இல்லை நல்லா ஆட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து இப்ப மாடு மாடு அங்கே என்ன அது ப்ராப்பரா பெர்மிஷன் கிளைம் அனுப்பியிருக்கிறேன். காட்டுப்பட்டியை சார்ந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கமிட்டி அமைச்சு கிளைம் அனுப்பியிருக்கிறோம். உங்ககிட்ட பழங்குடிகள் நலத்துறைனா அதுக்கு வந்து ஆர்டிஓ தலைமையில அவங்க தான் இதுவரை கிராம வடக்கு நாங்க நடத்தல. கிராம சபை வந்து கூட்டணும். கடைசி எல்லா வில்லேஜஸ் வந்து மக்கள் வந்து கேட்டு ஒவ்வொரு வில்லேஜ்லயும் வந்து கிராம வழக்கு வந்து ஃபார்ம் சொல்லிருக்காங்க. அது மூலமா சப்டிவிஷன் கமிட்டி தான் தொடர்பு கிடையாது. பழங்குடிகள் நலத்துறை அதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் 4 மாவட்டத்துக்கு பெரியனரா இருக்கிறேன். கமிட்டி ஊர்ல அமைச்சிருக்கிறேன். சார் கண்டிப்பா சார் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் எல்லா காடுகளுக்கும் சொல்றீங்க. நாங்க உழைக்கிறோம். நிறைய விஷயம் நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய அட்மையர் ஆயிருக்கேன். நான் எவ்வளவு விஷயங்கள் வந்து இயற்கை பத்தி பேசுறீங்க. இயற்கை வந்து பின்னாடி வர எது சந்ததிக்கு வந்து இயற்கை தான் முக்கியம். அதை பாதுகாக்கிறத வளர்த்துறை வந்து இவ்வளவு பேரை போட்டுட்டு மினிமம் ஸ்ட்ரென்த்ல வந்து ஒரு 90% அடுத்து கொண்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போட்டு 2022 ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா டைகர் ரிசர்வ் நேஷனல் பார்க் இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம் சார். சொல்யூஷன் வந்து பார்க்க முடியும்னு சொல்லவே கிடையாது. அந்த ஆர்டரை என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு தனியாக வந்து ஒரு ஃபாடர் பிளான்டேஷன்ஸ் ஒரு ஏரியா வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல ஒரு ஏரியா டெவலப் பண்ணிட்டு அங்க வந்து ஃபாடர் பிளான்டேஷன் அது கொடுக்குற பண்ணிட்டு இருக்கிறதா சார். இது ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் விட்டுருங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் நீங்க தப்பா சொல்றீங்க. சட்டா இவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் கம்யூனிட்டிக்கு இந்தியாவுல பல மாநிலங்களில் கொடுக்குறாங்க. மீட்டிங் நான் அட்டன் பண்ணிருக்கேன். லாஸ்ட் திண்டுக்கல் நடக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் மினிமம் வந்து 3 தலைமுறை கொடுக்கணும். போறீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொடுத்துட்டு இருக்க வந்து ஒரு இனிஷியலாக ஒரு வடக்கு ஒரு குழு வந்து அமைச்சிட்டு அது மூலமா வந்து வன உரிமைகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அவங்க ப்ரூஃபை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டிக்கு வரட்டும். எங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அடுத்த சப்டிவிஷன் கமிட்டி தான் வரும். இதுவரை வரல. எல்லா வில்லேஜ்லயுமே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சார்.
உங்களுக்கு வந்து சார் நாங்களும் விவசாயம் புரியுதா உங்களுக்கு தேவையான முயற்சிகள் நான் கொடுக்குற கடை நாங்கள் கஷ்டப்படுறோம். பட் இது ப்ராப்பரா வந்து ஆர்டர் வரும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொடுங்க. சரி நாங்க வந்து மாட்டுக்கு தீனி தான் போடுறோம், கரெக்டா அழிக்கல. அப்படி கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? நிக்கிட்டு ஒரு 1000 மாடு போகும்போது சார் உங்களுக்கு தெரியும் சார் எவ்வளவு சாயில் எவ்வளவு இருக்கிறதே சார். லாஸ்ட் 3 மாசம் இங்க மழையே இல்ல சார். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு பாரம்பரிய பயிருக்கு வந்து லக்கில வந்து அப்போ மழை பெய்யணும் அந்த தீ பரவுறதை தடுக்க முடியும் சார். தீ பரவ தடுக்க அங்க இயற்கை உயிரினங்கள் நிறைய வாழுது. அது புல் பூச்சில வரது வந்து கொஞ்சம் டைம் அது இடிச்சுட்டு ஆக டைம் ஆகுது செய்யுது. சாருக்கு கண்டிப்பா தெரியுமா? நீங்க ஜஸ்ட் யோசிங்க. நீங்க நான் தடுக்க கூடாது கொடுக்க கூடாது எந்த முயற்சி கிடையாது சார். இதுக்கு இந்த ஏரியாவை நம்ம டெவலப் பண்ணலாம். வாட்டர் பிளான்டேஷன் வந்து இருக்கு சார். அது வந்து மேய்ச்சல் வேணும். அதுக்கு எங்க மாடு இந்த மாடு காட்டு மாடு வசிக்கிற பகுதி சாப்பாடுக்கே மாடுகள் அந்த ஓரத்துல மேய்ஞ்சிட்டு திரும்ப இல்ல சாப்பாடுக்கே இடம் இல்லாம போது நம்ம வந்து ஏற்ற முடியாது. நம்ம இன்வெஸ்டிகேட் வந்து லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் அனிமல்ஸ் சாகு தெரியும் ரைட். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அதிகமான மாடு போகும்போது அது இன்டென்சிட்டி வந்து கேரி கெப்பாசிட்டி அதிகமாக போகும்போது வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயம் ஒரு டிஜிட் ஒரு 100 மாடு 1000 மாடு போறது வந்து நார்மலா ரீஜனல் டைப் ஆகுது. அங்க இருக்கிற காட்டு மாடு வந்து நீங்க கவலைப்படுறீங்க. சரி, இந்த மாட்டுக்கு என்ன? கண்டிப்பா சார் இந்த மாடுக்கு வந்து வெட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் மூலமா லேண்ட் டெவலப் பண்ணிட்டு அந்த ஜியோ சார் பார்த்து எனக்கு மேய்ச்சல் நீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி ஆல்டர்னேட் ரூட் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரொபோசல் அந்த கோர்ட் ஆர்டர் வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க சார். நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அது வரைக்கும் போறீங்க சார். அதுக்கு வாங்க ரெப்ரசென்ட் பண்ணி வாங்கன்னு சொல்றேன் நான் சார். அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி வாங்க, நாங்க ரெடியா தான் இருக்கோம். அதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி தான் இது கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் சார் இந்த ப்ராசஸ் போகுது? சார் என்னைக்காச்சும் நீ கலெக்டர் மீட் பண்ணிட்டு ஒரு காமன் நீங்க சொல்லுங்க. நாங்க வரோம்னு சொல்றோம்ல, நீங்க அதைத்தான் நாங்க இந்த போராட்டத்தின் மூலமா உங்களுக்கு முன்வைக்கிறோம். நீங்க உடனடியா எங்களுக்கு ஒரு மேய்ச்சல் நிலம், இது மேய்ச்சல் புறம்போக்கு, மேய்ச்சல் வாய்க்கால், இந்த மாதிரி இடங்களை கண்டிப்பா அதுக்கு சூட்டபிளா வந்து ஐடென்டி பண்ணிட்டு அதை வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, ரெவென்யூ கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, எந்த லேண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் கொடுக்க முடியும், அதுல எப்படி வந்து டிஃபரெண்ட் ஸ்கீம் மூலமா வாட்டர் பிளான்டேஷன் பண்ண முடியும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுக்கு டெவலப் பண்ணி பேசுவோம். ஒரு ப்ரொடக்டிவா நம்ம அதை வனத்தை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இருக்கிற 5000 பேர் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் நம்ம பாத்துட்டு நம்ம வந்து நீங்க மெச்சூர்டா வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு நீங்க வாங்க சார் பேசலாம். நம்ம அதுக்காக இவ்வளவு மாடை ஏற்றிட்டு வந்து போற வச்சுக்கலாம். அட் டைம் போகும்போது வந்து இது எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டப்படுது. உங்களுக்கு வந்து ஒரு டைகர் ஏரியா சார் தெரியும், ஒரு ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா எடுத்த டைகர் இருக்கும். அதை நம்பி இல்லைங்க. உங்களுக்கு வந்து நீங்க மாடு மேய்க்கிற நல்லதான் சார். மாடு இருந்தாதான் நம்ம இண்டிபெண்டா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா வரும், அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஈரும். அதுல இருந்து எந்த மாற்ற கருத்து கிடையாது. பட் அதுக்கு வந்து எப்படி வந்து எந்த லேண்ட்ல வந்து மேய்க்கலான் இருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரைட்டா? புலிகள் காப்பகத்துல மேய்ச்சிட்டு இருக்காங்க காலங்காலமா. நீங்க தான் இப்ப புலின்னு சொன்னீங்க சார். நீங்கள் நானும் சேர்ந்ததான் வந்து காடு வாடன்றது. நான் மட்டும் தனியா வந்து இருக்க அதிகாரத்தின் மக்களில் பேசுறதுனால நீங்க சொல்றீங்க. நீங்க எப்ப திடீர்னு புலிகள் மேல கரைஞ்சு புலிகள் காப்பகம் நேற்று முந்தா நாளா மாடு மேயுது. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பரம்புல வந்து அடுத்தடுத்து 5 டைகர் மாத்தி கொண்டு வரும். காரணம் வந்து நம்ம இயற்கை காப்பாற்றணும். சார் பேசிருக்கீங்க நிறைய பேருக்கு சுத்தமான காற்று வேணும், தண்ணி வேணும்ன்றது இங்கதான் சார் உருவாகுது. சார் சொல்லுங்க. ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. பட் நம்ம விஷயம் வந்து எப்படி அணுகுறோம்ன்றது முக்கியம். நம்ம வந்து 12 வருஷமா இதே பாஸ் கொடுத்துருந்தாங்க, பாஸ் இப்ப கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு டைவர்ட் பண்ணலாம். நீ சொல்ற பாஸ் வந்து ஒரு காலத்துல வனத்துறையில வந்து பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மாடுக்கு 20 மாடுக்கு 50 மாடுக்கு 100 மாடுக்கு நானே கொடுத்துருக்கேன். ரைட்டா? பட் அந்த ஏரியா வந்து அது டைவர்ட் பண்ண ஏரியா. அது மாதிரி முதல்ல இருக்கு. எந்த சட்டம்? இப்ப நீங்க 1882 தமிழ்நாடு வனச்சட்டை விழிப்புணர்வு இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது. பாருங்க, நீங்க அப்ப வந்து இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது, இவ்வளவு பாடி விழிப்புணர்வு எப்ப வர ஒரு சைடு வந்து பாப்புலேஷன் பிரஷர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா டிகிரேட் குறைஞ்சிட்டு வருது. எப்படி நம்ம மீட் அவுட் பண்றது? ஏதாவது சொல்யூஷன் நம்ம தான் எடுக்கணும். நம்ம 5-6 ஜீவன மனிதர்கள் தான் வந்து நம்ம இயற்கையை காப்பாற்றணும், உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதுக்கு சார் எல்லா பேர் தேனி டிஸ்ட்ரிக்ட் வராங்க? நம்ம இங்க இயற்கை வளம் இருக்கு.
சோர்ஸுக்கு தான் வருது. அதுல பார்த்து உனக்கு இங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார். இந்த மாடு வந்து டொமஸ்டிகேட் அனிமலா நம்ம வச்சுக்க முடியாது சார். உங்களுக்கே தெரியும். இந்த மாடு வந்து நார்மல் மாடு மாதிரி நான் பிஹேவ் பண்ணாது. இந்த மத்த மாடுங்க பாயனை இந்த மாடு கடிக்கும். ஆளுங்களை பார்க்காது. மேடே காட்டுல மேடு மாடு மலை மாடு இதை நம்ம எப்படி வீட்டுல வச்சு பார்ப்போம் சார்? சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், சார் வந்து இது மலைகள்னா மலைக்கு டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி தான் மலைகள் மாடு. கண்டிப்பா, கண்டிப்பா. பட் அது ப்ரொசீஜர் சார். நீங்க என்ன சொல்றீங்க சார், நான் வந்து ஏரியா வந்து நீங்க மேய்க்க கூடாது, மாடை வந்து பட்டினியா போடணும், கொல்லக்கூடாது, இவங்க கஷ்டப்படுறது இல்லை. அதுக்கு நீ ஏரியா டெவலப் பண்ணுவோம். அது காம்போசிஷனா வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம் சார். அந்த பாலிசி எடுப்போம். எங்களுக்கு சார் போறீங்க இல்ல சார், நீங்க இப்ப வாங்க சார். இப்போ ஒரு 6 மாசம் நீங்க வரணும் சார். டோட்டலா வந்து எங்க குறைச்சுங்க. டோட்டலா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தேனி டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டலா வந்து எவ்வளவு ஏரியா இருக்கு, எவ்வளவு வந்து மாடோட பாப்புலேஷன் இருக்கு, எவ்வளவு வந்து கிரேசிங் கெப்பாசிட்டி தேவைப்படும், எவ்வளவு டன்னேஜ் நம்ம அரைவ் பண்ணும். ஒரு சயின்டிபிக்கா பண்ணுவோமே. சயின்டிபிக்கா பண்ண போது நான் இப்படி மாடு ஏத்து வேண்டாம். அது என்ன நீங்க ஒரு ப்ராப்பர் தரிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க பேசிட்டு இருக்கேன். அதனால வந்து இந்த ஸ்டேஜ் சார் நம்ம நீங்க தான் சொல்லுங்க. நாங்க அது ப்ராப்பர் டிசிஷன் டிபார்ட்மெண்ட் பேசுவோம். பேசிட்டு யாரும்